சுட்டி கிட்ஸ் மியூசிக். ஒரு கிராமத்தில் ராமுவும் சோமுவும் என்ற 2 நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் 5ஆம் வகுப்பு படிக்கும் புத்திசாலி மாணவர்கள். பள்ளியில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிக்காக இருவரும் ஒரு நாடகம் பயிற்சி செய்து கொண்டிருந்தனர். ஒரு நாள் மாலை அவர்களுடைய சித்தப்பா, இன்று இரவு என் அரிசிக் கடையில் யாராவது தங்க வேண்டும், புதிய அரிசி மூட்டைகள் வந்திருக்கின்றன என்று கூறினார். நாங்கள் தங்குகிறோம் சித்தப்பா என்று தைரியமாகச் சொன்னார்கள் ராமுவும் சோமுவும். இரவு உணவு முடிந்ததும் அவர்கள் கடைக்குச் சென்றனர். வெளியே இருட்டாக இருந்தது, உள்ளேயும் அமைதியாக இருந்தது. இருவருக்கும் கொஞ்சம் பயமாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்தனர். நள்ளிரவு நேரம். திடீரென்று டக் டக் என்று சுவரை உடைக்கும் சத்தம் கேட்டது. இருவரும் விழித்துக் கொண்டனர். ஒரு திருடன் சுவரில் ஓட்டை போட்டு உள்ளே வர முயற்சிப்பதை பார்த்தார்கள். அப்போது ராமுவுக்கு ஒரு யோசனை வந்தது. கடையில் இருந்த ஒரு பெரிய பூசணிக்காயை எடுத்து முகத்தில் வைத்துக் கொண்டான். சோமுவுக்கு ஒரு வெள்ளை பையை போர்த்தி விட்டான். பிறகு இருவரும் பள்ளி நாடகத்தில் பேச வேண்டிய வசனங்களை சத்தமாக பேச ஆரம்பித்தனர். ஹா ஹா வா, உன்னைத்தான் காத்திருந்தோம் என்று ராமு கத்தினார். ஆம், இன்று நீ எங்களிடம் மாட்டிக்கொண்டாய் என்று சோமுவும் பயங்கரமாகச் சிரித்தார். திருடன் உள்ளே பார்த்தான். ஒரு வித்தியாசமான உருவமும் வெள்ளை ஆடை போர்த்திய இன்னொரு உருவமும் சிரித்துக் கொண்டிருப்பதை பார்த்ததும் ஐயோ பேய் என்று அலறிக்கொண்டு ஓடிவிட்டார். ராமுவும் சோமுவும் நிம்மதியாக மூச்சு விட்டனர். மறுநாள் எல்லாவற்றையும் சித்தப்பாவிடமும் பெற்றோரிடமும் கூறினர். அனைவரும் அவர்களின் புத்திசாலித்தனத்தையும் தைரியத்தையும் பாராட்டினர். நீதி: பயப்படாமல் சிந்தித்தால் எந்த ஆபத்தையும் புத்திசாலித்தனமாக சமாளிக்கலாம்.